நான் கை கொடுக்குறாரு. கை கொடுத்து அவருக்கு வந்து உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபி டோன் மாறுது, திமுக டோன் மாறுது, ஏடிஎம்கே டோன் மாறுதுன்னா உங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க? அனைத்து மக்களுக்கும் அறிந்த ஒரு செய்தி தான். அவர் தான் இப்போ சாணக்கியர் அப்படின்னு சொல்கிறார். சாணக்கியரா அல்லது வந்து சகுனி மாதிரி சூதாட்டத்தினுடைய தலைவரா என்று எனக்கு தெரியாது. ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற இன்றைக்கு 107 எம்எல்கள் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கிறவரோடு செய்கிற நல்ல செயல்களை இருந்தால் பாராட்டுவாங்க, கெட்ட செயல்கள் தான் விமர்சிப்பாங்க. பெரும்பான்மை இடங்கள் வராத சூழ்நிலையில தான் ஆளுநர் சில நேரங்களிலே பெரும்பான்மை இல்லாத கட்சியினுடைய தலைவரை அழைத்த உதாரணங்கள்லாம் இருக்கின்றன. ஆளுநருக்கு வந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் ஞாபகப்படுத்தணும். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, உடனடியாக வந்து நீங்கள் சட்டப்பேரவை கூட்டுறதுக்கு விஜய்க்கு வந்து அழைப்பு கொடுங்க, ஏன் காலம் தாழ்த்துறீங்க, எதிர்கட்சியான எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது, மீண்டும் ஒரு தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் விரும்பலை அப்படின்னு வந்து அர்லேக்கர் அவர்களுக்கு எதிர்கட்சிகளை வந்து வலியுறுத்தணும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் வந்து ஆளுநரை 2 முறை பார்த்து விட்டார். அவரை ஆட்சி அமைக்க அழைப்பது தான் மரபு, அரசியல் சட்டப்படி பேசுகிறார். ஏன்னா பெரும்பான்மை மக்கள் வந்து அவருக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்களை வந்து கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல வந்து அவரை ஆட்சி அமைக்க அழைத்து அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து சட்டப்பேரவை தான், ஆளுநர் மாளிகை கிடையாது. இன்று பதவி இருப்பதாக இருந்தது, அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்ற பட்சத்தில் அவர் சட்ட நிபுணரோடு ஆலோசனை நடத்துகிறார். அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான ஆயத்த கூறுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த சமயோசித நிலையை உணர்ந்து, ஆனால் 10ஆம் தேதியோட முடியுது, வருகிற 10ஆம் தேதியோட தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்றம் அது முடியுது. அதற்குள்ளாக அவர் அழைக்க வேண்டும். என்ன நடக்கும், எப்படியெல்லாம் போகும், எதிர்கட்சிகள் தார்மீக பொறுப்பு உணர்ந்து எப்படிலாம் செயல்பட வேண்டும், விரிவாக பேசுங்க. இவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, ஒரு புதிய ஆட்சி அமைந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதுக்கு வந்து இன்னும் புதிய ஆட்சி அமையல. அந்த புதிய ஆட்சி அமைப்பதற்கான பல சிக்கல்கள், பல சூழ்ச்சிகள் நடக்குது. ஆளுநர் என்பவர் ஒரு அரசியல் அமைப்புக்கு ஒரு தலைவராக ஒரு மாநிலத்தில் பொறுப்பேற்று கொண்டு இருக்கிற போது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடப்பதற்காகத்தான் ஆளுநர் ஒரு மாநிலத்திலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஹெட் தலைவர். அந்த ஆளுநரே அரசமைப்பு சட்டத்தை மீறுகிறார் அப்படின்னு சொல்கிற போது, அது இப்போ இல்லை, RN ரவி ஆளுநராக இருந்தபோதும் சரி, இல்லைன்னா இதற்கு முன்னாலே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருந்த ஆளுநரும் சரி, ஒவ்வொரு ஆளுநருமே ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆளுகின்ற ஆட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கே ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு செயல்படாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது முழு உதாரணம். ஏன்னு சொன்னீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் SR பொம்மி வழக்கில் மிக அழகாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல. நீங்கள் சொன்னது மாதிரி தான், குறிப்பிட்டது மாதிரி தான். பெரும்பான்மை இடங்கள் வராத சூழ்நிலையில தான் ஆளுநர் சில நேரங்களிலே பெரும்பான்மை இல்லாத கட்சியினுடைய தலைவரை அழைத்த உதாரணங்கள்லாம் இருக்கின்றன. ஆனால் இங்கே 108 இடங்கள், 107 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏன்னா விஜய் 2 இடத்துல இன்னும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால ஸ்பீக்கருக்கு ஒன்று போனால் கூட பார்த்தீங்கன்னா 106 தான் இருக்கிறது. இருந்தாலும் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியிருக்கிற காரணத்தினால அவரை பதவியேற்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்து அதற்கு பின்னாலே சில நாட்களுக்குள்ள அதை சட்டமன்றத்தில் அந்த தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்பதுதான் அடிப்படை நியாயமாக இருந்தாலும் கூட, வாழுகின்ற ஆளுநருக்கெல்லாம் ஒரு சாணக்கியராக இருந்து ஒன்றிய அரசில் இருந்து ஒரு நெறிமுறைகளையும் வழிகாட்டுதலையும் சொல்லிக்கொட ஒருவர் இருக்கிறார் என்பது அனைத்து மக்களுக்கும் அறிந்த ஒரு செய்தி தான். அவர் தான் இப்போ சாணக்கியர் அப்படின்னு சொல்கிறார். அவர் சாணக்கியரா அல்லது வந்து சகுனி மாதிரி சூதாட்டத்தினுடைய தலைவரா என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் சொன்னது மாதிரி அவர்களும்
நான் கூட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைக்கு அரசு என்று சொன்னால் அவங்களுக்கு இன்றைக்கி அரசாங்கம் நடத்தப்படும் போது ஐஏஎஸ் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் இருக்கிறார்கள். நீதி சட்டம் அதை பற்றி அந்த கலந்து ஆய்வு செய்வதற்கான ஒரு குழு இருக்கும். இன்றைக்கி அவங்க சட்ட ஆலோசகர்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். தக்க நடவடிக்கை எடுப்பார்கள். 15 நாள் டைம் கேட்டிருக்காரு. அவரும் சட்டமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 15 நாள் டைம் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். அதற்குள்ளே இந்த ஆளுநர் இவராவது கேரள ஆளுநர் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார், இவராவது நியாயமாக நடந்து கொள்வார் என்று நினைத்தோம். இந்த ஆளுநரும் இப்படித்தான் இருக்கிறார். எதிர்காலத்தில் இதேதான் முந்தைய அரசு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசை செயல்படாமல் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவங்கள செயல்படவே செய்யலை. அவங்கள ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு இது முழு பவரா, இல்லைன்னா அந்த மத்திய ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஆளுநருக்கு முழு அதிகாரமா என்கிறதுல மிகப்பெருமான கடுமையான போட்டி தான் கடைசி வரைக்கும் இருந்தது. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிப்பதிலிருந்து, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறை சட்டத்திலிருந்து, பல்கலைக்கழகத்தில் உருவாக்குவதில் இருந்து, அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய நிதி எதற்கெல்லாம் தரப்பட வேண்டுமோ அதெல்லாம் தருவதை மறுத்ததிலிருந்து, அது மாதிரி ஒவ்வொரு கல்வியில அவங்க அவங்களுடைய நுழைவு அதிகமாக இருந்தது. இப்படி இந்த அரசாங்கம் செயல்படக்கூடிய முடியாமல் கடைசியில் கூட நெல்லை விளைவிக்காதீங்கன்னெல்லாம் கூட அவங்க அறிவுறுத்தி ஒரு தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய அந்த வேலையை தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டது. அதையெல்லாம் அந்த திராவிட மாடல் அரசு சமாளிச்சது. இல்லை, அப்பொழுதுதான் கடுமையாக சீறிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று மிக மிக மௌனம் காக்கிறார். அது மௌனம் சம்மதத்தை அறிகுறியா? ஆளுநருடைய நடவடிக்கைகளுக்கு மறைமுகமான ஆதரவா? அந்த பேச்சையும் மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகின்றது. ஏன்னா இந்த நேரத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டியது ஒரு ஆட்சி கட்டிலில் ஏறுவதற்கான போராடுகிற ஒரு 108 நம்பர் வைத்திருக்க விஜய் மட்டும் இல்லை, எதிர்கட்சிகளுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. எதிர்கட்சிகளும் என்ன சொல்லணும்? ஆளுநருக்கு நீங்கள் உடனடியாக கூப்பிடுங்க அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதுதான் மரபு. நீங்கள் அதை விட்டுட்டு எதையும் இப்போ காலம் தளர்த்திட்டு இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவருக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு இருக்கா? நீங்கள் திமுக மட்டும் சொல்ல, அது அதிமுகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதாவது இந்த நேரத்தில் முதல்ல வாய்ப்பை கொடுங்க. அவர் நிரூபிக்கிறாரு, அவர் மேலே மாறுபட்ட கருத்து இருக்குது, ஆதரவு கருத்துக்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டிய நடைமுறை என்ன, அரசு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன, அதை எதிர்கட்சிகள் உணர்ந்திருக்கின்றார்களா? அந்த கேள்வி எழுப்பப்பட்டு வருது இல்லை. அதாவது எதிர்க்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் சரி, மூன்றாவதாக அதனுடைய இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் தான். நீங்கள் 3வது 2வது எதிர்கட்சிகள் எல்லாரும் அவர் விஜய் எல்லாரும் தான் மாஸ் அவுட் பண்ணி வச்சிருக்காரு. சார், எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்ய முடியாது. இப்போ தான் அவங்க போய் கேட்டிருக்காங்க, 2வது தடவை போயிருக்காரு. இதற்கு பிறகும் இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் ஆட்சி அமைக்க கூப்பிடுற பொழுது பார்த்தீங்கன்னா மாற்று கட்சிகளுடைய ஒவ்வொரு மாநிலத்திலையும் வேறு விதமான மோதல் போக்கு இருந்தாலும் உடனடியாக அடுத்த நிமிடமே பெரும்பான்மை இருக்குதுன்னா உங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டி யார்? டிவிகே தான். அதுக்கடுத்து டிஎம்கே, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே. ஆள் என்ன பண்ணும்? உடனே தேதியை குறிப்பிடணும். எளிமையாக என்ன சொல்லலாம், அவர்கிட்ட ஆலோசனை சொல்லலாம். எளிமையாக வச்சுக்கிறீங்களா இல்லை எங்கே வச்சுக்கிறீங்கன்னு கேட்கலாம் இல்லைங்களா? ஏன்னா எளிமையாக இருக்கணும். சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் எளிமையாக ராஜ்பவனில் கலைஞர் எளிமையாக வச்சுக்கிட்டாரு. தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் அவங்களும் ஆலோசனை செய்து நிச்சயமாக இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வை சொல்வார்கள். நிச்சயமாக சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. எதிர்க்கட்சியாக ஒரு பலமான எதிர்க்கட்சியாக செயல்படும். எது சரி எது தவறு என்பதை சரியாக சுட்டி காட்டுவார்கள். எல்லாமே தவறு என்று சொல்ல மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற இன்றைக்கு 107 எம்எல்கள் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கிறவர்கள் செய்கிற நல்ல செயல்களை இருந்தால் பாராட்டுவாங்க, கெட்ட செயல்கள் தான் விமர்சிப்பாங்க. ஆளுநரையும் சட்டப்படி நடப்பதற்கான அது சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். அரசமைப்பு சட்டத்தை மதித்து நடங்கள் ஆளுநராக இருப்பவர்கள், ஆளுநர் பதவியே வேண்டாம் என்று சொன்னவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள். இப்போ சிந்தித்து இப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்குது, எடுத்தவொடனே நுழைய முடியாது இல்லையா? எடுத்தவொடனே நுழைய முடியாது இல்லையா? நேற்று ராகுல் காந்தி ஆதரவு கொடுக்குறாரு யாருக்கு? விஜய்க்கு. என்ன அந்த ஆதரவு பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய பலமாக ஆகுது. என்ன கை கொடுக்குறாரு, கை கொடுத்து அவருக்கு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபி டோன் மாறுது, திமுக டோன் மாறுது, ஏடிஎம்கே டோன் மாறுதுன்னா உங்களுக்கு மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆமாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி காங்கிரஸை ஆல் இண்டியா லெவலில் நிலைநிறுத்தி வைப்பதற்கு மிக காரணமாக இருந்த ஒரு அரசு, ஒரு ஷாக்கு, ஒரு 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 அதிர்ச்சி எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும்.
இன்னைக்கு ஒரு நன்றி கட்டத்தனமாக இன்னைக்கு ஆல் இந்தியா இப்போ தேசிய அது கட்சி வேற சார். தேசிய அது கட்சி உங்க இல்ல, கூட்டணி நான் என்ன சொல்ல வரேன், இல்ல அது தேசிய கட்சிகளை பொறுத்த வரையிலே அவர்களுக்கு ஒரு தேசிய அளவிலான கண்ணோட்டம் இருக்க வேண்டுமே தவிர மாநில அளவிலான ஒரு குறுகிய கண்ணோட்டோடு ஒரு 2 அமைச்சர் போஸ்ட் கிடைக்குங்கிறதுனால நீங்க போய் ஆதரவு சார் கொடுத்தீங்கன்னா இன்னொரு தேர்தலை மக்கள் விரும்பல. அந்த உணர்வை மதிச்சு தான் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு தேர்தலை இங்கே மக்கள் விரும்பல. இன்னொரு தேர்தல் நடந்தாலும் யாருக்கு ஆபத்து? எல்லாரும் தெருவில் அலையணும். விஜய் அப்படி கிடையாது. உட்காந்த இடத்துல 230 ஜெயிச்சிட்டு இந்த போடுவாரு. கூட்டணியை விட்டுட்டு அதெல்லாம் உள்வாங்கி ஏன் விட்டுதான். இந்த எனக்கு ஒன்றும் அரசியல் தெரியாம தான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஏன் இந்த கூட்டணியை விட்டு நீங்க நன்றாக இல்ல, அரசு தெரியல. இந்த கூட்டணியை விட்டு விலகி தான் ஆதரவு கொடுக்க வேண்டுமா, இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாமே? இப்ப அதிமுக அவங்க கேட்டாங்கல்ல, நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாங்கல்ல. எத்தனையோ நிலைப்பாடுகளில் எத்தனையோ மாநிலங்களில் அதுல போய் சேராம வெளியிலிருந்து ஆதரவு. நாங்க இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறோங்க. நாங்க அதுக்காக வேண்டி நாங்கள் இதோட திமுக கூட்டணியை முறித்துக் கொள்கிறோம். இனி வரும் தேர்தல்களிலும் இவர்களோடு தான் உடன்பாடு. இப்படிதான் யாரும் சொல்றதுங்க? நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க. இல்ல, அது அவங்களுடைய முடிவு சார். அவங்களுடைய கட்சியோட முடிவு. நல்லா தெரிஞ்சுங்க. அது காங்கிரஸோட முடிவு. அந்த கட்சியின் அகில இந்திய காங்கிரஸ் தன்னுடைய கைப்பிடியில் வச்சுக்கணும்னு நினைக்கிறது எந்த வித நியாயம்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கூட இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? அகில இந்திய இந்த விஷயத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் முடிவெட்டுக்கிட்டுன்னு சொன்னது சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் சார், ஒரு தேசிய கட்சி என்று சொல்லுகிற போது அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அந்த தேசிய கண்ணோட்டத்தில் அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அதில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸால் செயல்பட முடியாமல் இன்னைக்கு ஆண்ட மாநிலத்தை கூட ஒன்று ஒன்றா இழந்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளாவில் அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி அமைக்க. கேரளாவில் எப்போவுமே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாறி மாறி வர, அதை விடுங்க. தெலுங்கானாவில் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் போய் பிஜேபி பிடிச்சிருச்சு. அண்டை மாநிலமான பிஜேபிக்கு அவங்க பாண்டிச்சேரியில் அவங்க வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் தென் மாநிலங்களிலாவது ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கும்னு நம்ம எண்ணி இருந்த எண்ணம் ஈடேறாமல் போக, அந்த எண்ணம் ஈடேறாமல் இருக்க, அந்த மதச்சார்புடைய கட்சிகள், மதத்தை வைத்துக் கொண்டு பிளவுவாதை கற்பிக்கின்ற கட்சிகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தென்னகத்திலையும் பூர்றாங்கிறத ஒரு ஆதங்கமும் ஒரு விமர்சனமும் காங்கிரஸ் மேல இருக்கு. அதனால அதுக்கு காங்கிரஸ் பொறுப்பு இல்லை சார். நல்லா தெரிஞ்சுங்க. தேர்தல் முன்பு கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் நடத்திய விதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் தெரியும். என்ன சார் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு 3 மாசமா சார் அழி விடுவீங்க? அந்த கோவம் காங்கிரஸுக்கு சார்ந்த தொண்டர்களுக்கு எங்கே போகும்? நீங்கள் காங்கிரஸால் எத்தனை கூட்டணி கட்சிகள் வருத்தத்தோடு இருக்காங்கங்கிறது நமக்கு எல்லாருக்கும் அறிவு. காங்கிரஸால இல்லை, இன்னைக்கு இடதுசாரி தேமுதிக உள்ள வந்ததுனால எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க. காங்கிரஸால இல்லை, தேமுதிக திமுக கூட்டணி வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் வேறு விதமான வருத்தத்துக்கு போறாங்க. 28 இடம் கொடுத்து 5 இடம் வெற்றி சார். காங்கிரஸா சார் திருமாவளவனை மேடையில் உதாசீனப்படுத்துறாங்க, பிரேமலதா உதாசீனப்படுத்துறாங்க திருமாவளவனை. சார் அவங்க உள்கட்சிக்குள்ளே பண்ணாங்க சார். ஆனால் தலைவரை பொறுத்தவரைக்கும், திமுக தலைவரை பொறுத்தவரைக்கும், முன்னாள் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை மிக அனுசரணையாக அவர் ரொம்ப அரவணைத்து சென்றார். நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். கரூரில் இந்த இதையாக சொல்கிறேன்னா, கரூரில் 49 பேர் இறந்த பேர் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள், எந்த கட்சி தலைவனாவது தன்னுடைய தொண்டர்கள் சாவதற்கு அனுமதிப்பார்களா? அது தலைவர் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி விஜய் பக்கம் சார்பாக பேசியவர் தான் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஒரு களங்கமுடைய ஒரு அநாகரிகமான சொல்லை பயன்படுத்தி விமர்சித்ததே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அரசியல்னு பேசுனீங்கன்னா நிறைய பேச முடியும். உங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை வைக்கிறேன், காட்டமாக வைக்கிறேன். ஏன்னா வச்சிங்களேன், நான் அரசியல் நாகரிகம் வேணுங்கிறேன், நாகரிகமான அரசியல் வேணுங்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த சூழல் நல்லா தெரியும். அதாவது ஒரு மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா தவறுகளை திருத்தி கொள்ள தான் அந்த தீர்ப்பு. நல்லா புரிஞ்சுங்க. மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், அது அன்னைக்கே சொல்லிட்டாருங்க. மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், நாங்கள் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். அந்த எதிர்க்கட்சியாக செயல்படுகிற போது ஆளுநர் தவறு செய்தாலும் கண்டிப்பாங்க. நம்முடைய ஆளுகிற கட்சியில் தவறு நிகழ்மையானாலும் கண்டிப்பாங்க. இன்னும் நல்ல திட்டங்கள், பல திட்டங்கள் இருக்கின்றன. ஆட்சி அமைத்து ஒரு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், 70 விழுக்காடு சார். நான் அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். 70 விழுக்காடு தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வியில் சேர்ந்துருக்கிறாங்க. 100க்கு 70 பேர் போயிட்டாங்க. இன்னும் 30 பேர் போயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பெண்களும் பட்டதாரி பெண்கள். பாவேந்தர் பாரதிதாசனுடைய கனவு நனவாக போகுது. அந்த 1500 அதெல்லாம் தொடரப்போகுதா? தமிழ் புதல்வன் தொடரப்போகுதா? ஜவஹர்
நம்முடைய கலைஞர் யூனிவர்சிட்டி கும்பகோணம் தொடங்க போகுதா? துணைவேந்தர் பொறுப்பு என்ன ஆக போகுது? ஒன்றிய அரசு நிதி தரப்போகுதா? மும்மொழி கொள்கையா, இருமொழி கொள்கையா? நான் காலமான காலத்திற்கும் இருமொழி கொள்கை நம்ம நடைமுறைப்படுத்தி அது 6 இதெல்லாம் மாதத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது 6 மாதத்துக்கு பிறகு சார். நீங்க பேசுற விஷயம் எல்லாம் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து 6 மாதத்துக்கு பிறகு தான். அண்ணா வந்து ஆட்சி கட்டியமில்ல உட்கார்ந்தப்ப காமராஜர் கேட்குறாங்க. காமராஜர் என்ன சொன்னாரு? 6 மாதத்துக்கு பிறகு தான் அண்ணாவுடைய ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணணும். நிச்சயமாக அதெல்லாம் இப்போ அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஏன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கு பிறகு அவர் செய்யலைன்னா விமர்சனம் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு. இப்போ உங்களுடைய பிரதான கேள்வி எதிர்க்கட்சியாக உடனடியாக கண்டனம் ஆமா சார். இப்போ தெரிவித்திருக்க வந்து வேண்டும் என்பது. இல்லை, மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்புன்னு சொல்கிறேன் சார். நிச்சயமாக அதை வந்து ஆளுநருக்கு வந்து ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளும் ஞாபகப்படுத்தணும். மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு. உடனடியாக வந்து நீங்கள் சட்டப்பேரவை கூட்டுறதுக்கு விஜய்க்கு வந்து அழைப்பு கொடுங்க. ஏன் காலம் தாழ்த்துறீங்க? எதிர்க்கட்சியான எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. மீண்டும் ஒரு தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் விரும்பலை அப்படின்னு வந்து அர்லேக்கர் அவர்களுக்கு எதிர்க்கட்சிகளை வந்து வலியுறுத்தணும். அதுதான் வந்து முக்கியமான வலுவான கட்டமைப்பு உடைய கட்சி திமுக. அவங்க வந்து எப்போவுமே எடுத்தும் கவுத்தம்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களும் கலந்து ஆலோசித்து உயர்மட்ட தலைவரோடு கலந்து ஆலோசித்து ஆளுநருக்கான சரியான ஒரு அறிக்கையை விரைவில் நம்முடைய பழைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார்கள். இது திண்ணம், இது நிச்சயமாக அப்படி அவர் எப்போவுமே அரசமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒருத்தர் தான். அதை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா ஒரு புதியவர் வந்தார்னா அந்த புதியவரை வந்து வரவேற்கிறது மட்டும் இல்லை, அவர் தவறு செய்தாலும் அவரை நெறிப்படுத்த வேண்டியது எதிர்க்கட்சியோடைய பொறுப்பு. நெறிப்படுத்தணும், அவருக்கு சரியான ஆலோசனை வழங்கணும், ஆளுநரை கண்டிக்கணுங்கிறத நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் காங்கிரஸ் இப்படி ஒரு துரோகம் செய்த போது வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை. அது வந்து தவறான ஒரு போக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அது சிலருடைய கண்ணோட்டத்தில் காங்கிரஸ் போனது சரியான போக்காக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆட்சி வந்து மறு தேர்தல் வந்துவிடும் என்பது அதுக்கு ஏன் எத்தனையோ வேறு கூட்டணி இருக்க, வேற கூட்டணி கட்சிகள் இருக்க. அது வந்து அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு சார். கட்சியோட அகில இந்திய ரீதியாக எடுக்கிற முடிவு சார். அது வந்து ராகுல் காந்தியோட முடிவு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மம்லாம் வந்து எந்த மாநிலத்திலும் யாருக்கும் இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் செய்யாத துரோகமா? அரசியல் எதுவும் நடக்குது, அவ்வளவுதான். ஒவ்வொரு கட்சியும் செய்யாத துரோகமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த துரோகம் தான் நான் ஒத்துக்கிறேன் சார். ஒரு கட்சியும் செய்யாத துரோகமா காங்கிரஸ் செய்து விட்டது. காங்கிரஸ் துரோகம் செய்கிறது. வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு காங்கிரஸும் முதுகில் குத்துகிறது. வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு திமுக தலைவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறப்ப சொன்னாரு, ரைட் பர்சன் ராங் பார்ட்டி, அதான் சொன்னாரு. அதுக்கு பிறகு அந்த 99 2004 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தாங்க திமுக. 2001 பாஜக திமுக சேர்ந்து தானே தேர்தல் சந்திச்சாங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லா கட்சியும் தான் இருந்தது. தேர்தல் சந்திச்சாங்க 2001. 2004 பிறகு தானே அந்த யூபிஐ கவர்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ அந்த டைமில் வந்து யார் துரோகம் பண்ணா? அப்போ இல்லை சார், அவங்க துரோகம் பண்ணாங்க, அதனால காங்கிரஸும் துரோகம் பண்ணாங்க. அதே விட்டுருங்க, வந்துட்டு அதுக்கு பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு. 2014 காங்கிரஸ் கழட்டி விட்டுட்டு வேறு விதமான நிலைப்பாடு எடுத்தது யாரு? காங்கிரஸ் அதை கேட்குறாங்களா? அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ராஜதந்திரம், இப்போ நாங்கள் செஞ்சால் துரோகமா? அந்த கேள்வி இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் சார். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.